சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் அவர்கள் விலகிட்டாங்க. நேற்று அந்த அறிவிப்பை அவங்களோட எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளாகவே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. காளியம்மாள் அவர்கள் வெளியே போவாங்களா போக மாட்டாங்களான்ற கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் இது வெறும் காளியம்மாள் அவர்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூ மட்டும் கிடையாது. ஏன்னா கடந்த சில மாதங்களாக நிறைய நிர்வாகிகள் கட்சியிலேருந்து வெளில போயிருக்காங்க. அதோட ஒரு கன்டினியூஷனாக தான் நம்ம காளியம்மாள் அவர்களோட விலகலையும் பார்க்கணும். ஸோ ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, காளியம்மாள் விலகல் நாம் தமிழருக்கு ஒரு இழப்புன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டியாக தான், ஃபிகராக தான் இருந்தாங்க. அவங்க மற்றவர்கள் விலகலுக்கும் காளியம்மாள் விலகலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருப்பதாக தான் எனக்கு படுது. ஒரு பெண் அரசியலில் எந்த கட்சியிலையுமே மேலே வருதுன்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் ஒரு சித்தாந்த ரீதியான பிடிப்புடன் தான் அந்த அம்மா வந்தாங்க. நன்றாக பேசக்கூடியவர். அவர் சில நாட்களாகவே சீமானுடன் அவருக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அவர் விலகி இருக்கிறார். பட் இன்ட்ரெஸ்டிங்லி எந்த காரணன்றதை ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்லலை. இந்த மாதிரி விலகிறவங்க கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகளில் இருக்க பிரச்சனைகளை தங்களுக்கு உடன்பாடு இல்லாதவற்றை சொல்லி விலகிறோன்னு சொல்லுவாங்க, அல்லது தலைவர் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி வெளியில் வரணுவாங்க. இது ரெண்டுமே அந்த அம்மா சொல்லலை. ஏன் விலகணுன்றதை அவங்க சொல்லலை. மறைமுகமாக ஏதோ வார்த்தைகளை பேசுகிறாங்க. அது ஏன் இந்த தயக்கம் அவருக்குன்னு தெரியல. பர்சனலாக சீமான் அட்டாக் பண்ண வேணாம்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அது நியாயமானது, நியாயமானது, கண்ணியமான அரசியல். ஏன்னா நம்ம ஒருத்தர் கூட பழகிட்டு வெளியில் வரும்போது தான் நம்மளோட நாகரிகம் தெரியும்வாங்க. ஒரு மனிதனுடைய நாகரிகம், இரண்டு மனிதர்களுடைய நாகரிகம் அவர்கள் நண்பர்களாக இருக்கும்போது தெரியாது. அவர்கள் நட்பு அருந்து போய் அவர்கள் எதிரிகளாக மாறும்போது தான் அவருடைய நாகரிகம் தெரியும்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான கட்சிகள்லேருந்து வெளியில் வருபவர்கள் அந்த கட்சியை, தங்களுடைய தாய் ஸ்தாபனத்தை மிக கடுமையாக விமர்சிப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி திமுகவில் இருக்கார். ரொம்ப கடகடகடன் திமுகவில் அவருடைய வளர்ச்சி இருக்கிறது. அவர் நாம் தமிழர்லேருந்து அங்கே போனவர். இன்றைக்கி நாம் தமிழரை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார். அவர் கட்சியில் இருந்துட்டு வெளியில் போனார் வைக்கிறாரு. அந்த மாதிரி எந்த விமர்சனத்தையும் இன்றைக்கி இந்த அம்மா காளியம்மாள் வைக்கலை. எதற்காக விலகினார் என்பதை சிம்பிள் வேர்ட்ஸ்லாம் அந்த அம்மா சொல்லவே இல்லை. எதோ சொல்கிறாங்க அவங்க. என்னுடைய கனவுகள் எப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, தமிழ் தேசியத்திலே உறுதியாக இருப்பேன், இப்படிலாம் ஊடகமான மொழிகளில் சுற்றி சுற்றி வளைத்து பேசுகிறார். எதற்காக நாம் தமிழிலிருந்து விலகினோம் என்பதை எளிய வார்த்தைகளில், கொள்கை கோட்பாடுகளில் சீமான் வழுவி போய்விட்டார், அதனால் விலகினேன், அல்லது வலதுசாரி மாறிக்கொண்டிருக்கிறார் அதனால் விலகினேன், பெரியாரை பற்றி அவருடைய விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் விலகினேன், அல்லது இன்றைக்கு கூட்டணி வைக்காமல் நாம் ஜெயிக்க முடியாது, இது எத்தனை தேர்தல் நின்னாலும் தோற்றுத்தான் போவோம் அதனால் விலகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக வைக்கல. இல்லை தனிப்பட்ட முறையில் சரி, தனிப்பட்ட முறையில் சீமானுடைய நடவடிக்கைகளே எனக்கு உடன்பாடு இல்லை, அவருடைய செயல்பாடுகள் சுயநலமிக்கவையாக இருக்கின்றன, அவருடைய புரிதல் போதாதாக இருக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை வழக்கமாக வெளியில் வரவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதையும் அவர் சொல்லலை. அதாவது கொள்கை ரீதியாகவும் எதனால் தான் நாம் தமிழிலிருந்து விலகினோம் என்பதை அவர் சொல்லவில்லை. தனிப்பட்ட முறையில் சீமானுடைய தனக்கு ஏற்பட்ட முரண்பாடு பற்றியும் அவர் சொல்லவில்லை. அப்போ ஏன் விலகினாங்கன்றது அந்த அம்மாவுக்கு வெளிச்சம். இதில் நம்ம என்ன பேச முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸாக இருக்கவங்க அந்த கட்சியிலேருந்து தொடர்ந்து விலகுவது கண்டிப்பாக அந்த கட்சிக்கு பலவீனத்தை தான் ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காளியம்மாள் அவர்களை என்டிக்கு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ பெரிய பணக்கார இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு பெண். அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த கட்சியில் வேகமாக வளர்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரு தலைவராகிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஒரு திராவிட கட்சினால் ஏற்படுத்தி தர முடியும்னு நினைக்கிறீங்களா? தர முடியாது, கடினம். ஏன்னா சின்ன கட்சி, புதுசாக வர கட்சி, வாய்ப்புகள் கிடைக்கும். திமுக இந்த சமுத்திரம், அதுவும் பதவியில் இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக சமுத்திரம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சேர்ற அன்றைக்கி அன்றைக்கி ஒரு நாள் விளம்பரம், அன்றைக்கி ஒரு நாள் மீடியா லைம்லைட். இப்போ ஒன்றும் இல்லை, சத்யராஜ் மகள் போய் சேர்ந்தாங்க. அவர் ஒரு டாக்டர், நியூட்ரிஷனிஸ்ட், சத்துணவு டாக்டர். அந்த அம்மா அவங்களுக்கு ஏதோ பதவி அடுத்தாலும் கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த அம்மா லைஃப், ஐ மீன் பொலிட்டிக்கல் லைஃப். அன்றைக்கி ஒரு நாள் இருப்பாங்க அவங்க. அதுக்கு பிறகு அவங்க கதை என்ன? அதே மாதிரி கமல் கட்சியிலேருந்து போன மகேந்திரன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். அவர் என்னவானார்? இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் கட்சியில் இருக்கார். கட்சியில் கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டப்பட்டார். அதே மாதிரி கமல் கட்சியிலேருந்து போன வேறு சிலர். சரி, அதிமுகவில் எடுங்க, அங்கேயும் இந்த கதை. அங்கே பாலிடிக்ஸே இல்லை இன்றைக்கி. ஆக இந்த வளர்ச்சி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி என்பது சமூகம் அறியப்படக்கூடிய ஒரு ஆளுமையாக வருவது என்பது சீமான் கட்சியில் சாத்தியம். அதற்கு முக்கியமான காரணம் சீமானுடைய கட்சி புதியது, ஒரு தமிழ் தேசியன்னு ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாரு. அங்கே படித்தவர்கள், விவரம் அறிந்தவர்கள் அந்த கட்சியில் சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது. இந்த வாய்ப்பு, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் சொல்கிறது
அது மற்ற கட்சியில் கிடைக்குமானா கிடைக்காது. எஸ் ஃபேக்ட். ஆனால் அந்த ஒன்றுத்துக்காகவே அவங்க அந்த கட்சியில் இருக்கணும், லாயல்ட்டி ஃபேக்டர் வச்சு நம்ம பேச முடியாது. உண்மைதான். நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு என்ன அவங்க காளியம்மாள் கிட்ட எனக்கு புரிந்து கொள்ள முடியாத விஷயம் என்னென்னா, தான் எதற்காக நாம் தமிழரில் சேர்ந்தோம் என்பதை அவர் பலமுறை விளக்கி விட்டார். கூட்டங்களில் பேசிட்டாங்க. அந்த அம்மாவே அவங்களுடைய செயல்பாடுகள், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நாம் தமிழரில் அவர் அதன் மூலம் அவர் நிரூபித்து விட்டார். எதற்காக தான் சீமானுடன் சேர்ந்தோம், நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தோம். விலகும் பொழுது எதற்காக விலகணும் என்பதை எளிய வார்த்தைகளில் எவரையும் குற்றம் சுமத்தாமல், தனிமனித தாக்குதல்கள் எதுவும் இல்லாமல் எதற்காக விலகணும் என்பதை எளிய வார்த்தைகளில் அவர் சொல்லியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தன்னுடைய அந்த எக்ஸ்தள பதிவில் அப்படி தெரிவிக்கவில்லை. ஏன் அந்த அம்மா விலகினாங்கன்னா அவங்களுக்கு தான் வெளிச்சம். மேபி இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ராஜீவ்காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்டிகே விமர்சித்து பேசிக்கிட்டே இருக்கார். அது காரணம் அவர் திமுகவில் போய் சேர்றார். ஸோ திமுகவோட ஸ்டாண்ட் என்னென்னா என்டிகேவுக்கு எதிராக இருக்குது, என்டிகேவோட ஸ்டாண்ட் திமுகவுக்கு எதிராக இருக்குது. ஸோ நேச்சுரலாக அவர் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கல்யாண சுந்தரம் பார்த்தீங்கன்னா பெருசாக அவர் என்டிகேவை அட்டாக் பண்ணல. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் ஆன்டி டிஎம்கே தான். ஸோ நீங்கள் என்டிகே பக்கம் திரும்ப வேண்டிய தேவை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு இல்லை. ஸோ மேபி காளியம்மாள் அவர்களும் அந்த மாதிரி ஆன்டி டிஎம்கே கட்சிகள் இருக்கு இல்லையா, அங்கே மேபி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்களோ. இருக்கலாம். நாம் தமிழ்லேருந்து வெளியில் போகிறாங்க, ஒன்று திமுகவுக்கு போகிறாங்க, இல்லை அண்ணா திமுக போகிறாங்க. இப்போ அடுத்து விஜய்க்கு போவாங்க. இப்போ திமுகவில் போய் சேர்பவர்கள் நாம் தமிழரை கடுமையாக விமர்சிக்க வேண்டும், அது அங்கே ஒரு எதிர்பார்ப்பு. கல்யாண சுந்தரம் திமுகவில் போயிட்டு இப்போ பிஹேவ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணால் இருக்க முடியாது. ரஜினிகாந்தி பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ண முடியும். மேபி காளியம்மாள் அவருக்கு அரசியல் வாழ்க்கை இன்னமும் இருக்கிறது, அவருக்கு வயது இருக்கிறது, அவருக்கு அரசியல் கனவுகள் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த அம்மா போய் சேருவாங்க, எங்கேயாவது போவாங்க. அப்படி போகும்பொழுது திமுகவை விமர்சிக்காத, திமுகவையே பிரதான எதிரியாக கருதக்கூடிய ஒரு கட்சிக்கு அவர் போய் சேரலாம். விஜய் கட்சியில் கூட அவங்க போய் சேரலாம். அதனால் கூட விமர்சிக்காமல் இருக்கலாம். நான் சொல்வது அவர் ஏன் விமர்சிக்கவில்லைன்னு நான் கேட்கல. சீமானை அவர் ஏன் விமர்சிக்கவில்லை என்று நான் கேட்கவில்லை. நான் கேட்பது சிம்பிள் கொஸ்டின். நான் அறிந்து கொள்ள விரும்புவது, எதற்காக நீங்கள் விலகினீர்கள்? ஆனால் அதுக்குள்ள விமர்சனமும் இருக்குல்ல. நேச்சுரலி அது தனிமனித விமர்சனமா அல்லது சித்தாந்த ரீதியிலான விமர்சனம் என்பதுதான் கொஸ்டின். சீமான் பெரியாரை பற்றி பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நாம் தமிழருடைய பெரியார் குறித்த நிலைப்பாடில் நான் வேறுபடுகிறேன். பெரியார் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் நம்மை உய்விக்க வந்த ஒரு ஆளுமை. அவர் பெண் விடுதலைக்காக போராடினார். 1000 விமர்சனங்கள் அவர் மீது இருந்தாலும் பிராமணிய ஆதிக்கத்தை ஒழித்தார். நான் பிராமின்ஸோட பொலிட்டிக்கல் பவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேலோங்குவதற்கு பெரியார் ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் பெரியார் குறித்த சீமானின் பார்வையிலிருந்து வேறுபடுகிறேன், அதை மீறி என்னால் சீமானுடன் பயணிக்க முடியாதுன்னு ஒரு காரணத்தை, ஒரு உதாரணத்துக்கான சொல்கிறேன். அல்லது இல்லவே இல்லை, அவர் கூட்டணியை வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, கூட்டணி வைக்காமல் வாக்கு வங்கி அரசியலில் போவது தற்கொலை, எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் தற்கொலை தான் பண்ணிக்கணும், அதனால் நான் விலகிறேன் சொல்லலாம், சொல்லலை. அல்லது தனிப்பட்ட முறையில் சீமானுடைய குணாம்சங்களை குறித்து அந்த இடத்துல தனிப்பட்ட பிரச்சனை வருது, அதை பற்றி விவரிக்காமலேயே எனக்கு சில சங்கடங்கள் இருக்கின்றன, ஆனால் நான் இருந்த இடத்தை இன்று காட்டி கொடுக்க விரும்பவில்லை, என்னால் பயணப்பட முடியவில்லை, இதுவரை பயணப்பட்டதில் அங்கு எனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியமாக போகலாம். நான் சொல்கிறது காரணங்களை கண்ணியமான மொழியில் விளக்க வேண்டும். காரணமே சொல்லாமல் வழுவி போவது என்பது எனக்கு என்னமோ அது ரொம்ப பக்குவமற்ற அரசியலாகப்படுது. அவர் அடுத்து என்ன செய்வது என்பதில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறார், அதனால் தான் காரணத்தை சொல்லாமல் இருக்கிறார் என்று கூட நான் ஐயப்படுகிறேன். இருக்கலாம், அது கூட ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஸோ எல்லா டோர்ஸையும் அவங்க ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க கூட அவங்க யோசிக்கலாம். சரி, நான் ஒரு விஷயம் வருத்தப்படுறேன் என்னன்னா, ஒரு பெண் அவர் எந்த ஜாதியில் பிறந்தாலும் எந்த சமூக அந்தஸ்தில் இருந்தாலும் ஒரு பெண் எந்த அரசியல் கட்சியிலுமே மேலே வருதுன்றது இன்றைக்கி இந்திய அரசியல் சூழலில் ரொம்ப ரொம்ப கடினம். பிஜேபியா, காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சியிலுமே ஒரு பெண்மணி, அதுவும் அவர் மீனவ சமுதாயத்தில் பிறந்தவர் என்று நினைக்கிறேன் அவங்க காளியம்மாள், அவரை போன்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு கட்சியில் சேர்ந்து அறியப்பட்ட முகமாக வருவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். பெண் விடுதலையில் அக்கறை உள்ளவர்கள் யாரும் அதில் மகிழ்ச்சி அடைவார்கள், அதை வரவேற்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து மனம் வெதும்பி அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கிறது, அதனால் அவர் விலகுகிறார். அது வருத்தமாக இருக்குது, எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. காளியம்மாள் போன்றவர்கள் ஒரு கட்சியிலேருந்து விலகுறாங்க அப்படின்னா அவங்க வேறு கட்சியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். ஏனெனில் மறுபடியும் சொல்கிறேன், பெண்கள் அரசியலில் கோலோச்சுவது என்பது மிக மிக கடினமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஆணாதிக்க சமூகம் தான் இது. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெண் இன்ற வரைக்கும் பொதுச் செயலாளராக வர முடியல. ஒரு பொலிட் பியூரோ மெம்பராக ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிருந்தாக்காரத்து தான் இருக்க முடியுதே தவிர வேறு யாருமே வர முடியல. 1000 சமத்துவம் பேசுகிற கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பெண்களுக்கான இடம் என்பது ஒதுக்கப்பட்ட இடமாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா
பிராந்திய கட்சிகளில் எவ்வளோ பெண்கள் அதுமாதிரி முன்னுக்கு வந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அது சுத்தமாக ஒரு வாய்ப்பே இல்லாத இடமா, என்ன சொல்லப்போனால் எழுதப்படாத ஒரு ஆணாதிக்க விதி தான் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் வந்து இன்றைக்கு கோல வச்சுக்கிறது என்பது உண்மை. ஆகவே பெண்கள் எந்த ஒரு கட்சியில் வந்து அரசியலில் குறிப்பாக மேலே வராங்க, கடகடன் மேலே ஏறி வராங்கன்னா நாம் வரவேற்கணும். அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த அம்மா காளியம்மாள் மாதிரி இருக்கவங்க அதுலேருந்து விலகுறாங்கன்னும் போது எனக்கு உண்மையிலேயே வந்து வருத்தமாக இருந்தது. இதுக்கு முன்னால் நம்ம ராஜீவ் காந்தியோ கல்யாண சுந்தரமோ வெளியில் போனப்போ அல்லது அந்த கட்சியிலேருந்து வேறு சிலர் தினம் வெளியேறிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றியெல்லாம் வரும்போது எந்த உணர்வும் எனக்கு ஏற்படவில்லை. பட் காளியம்மாள் அவருடைய ராஜினாமா கட்சி விலகும் போது ஒரு 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 சின்ன வருத்தம் இருந்தது. ஒரு லேடி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, இன்னொரு கட்சியில் சேர்ந்து அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த அளவு கிடைக்கணும், அவங்க ஒரு ப்ராமினென்ட் ஃபேஸாக வரணும், ஒரு எம்எல்ஏவாக ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், அந்த அம்மா சட்டமன்றங்களுக்கு போய் சட்டங்களை ஏற்றக்கூடிய பணியில் அவர் ஈடுபடணும். ஒரு பெண் என்கின்ற முறையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கௌரவம் என்பது பெண் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம். அதனால தான் வந்து பெண்களுக்கான அந்த ஒரு ரெப்ரசன்டேஷனை, அது குடும்பம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கூட, ஒரே குடும்பத்திலேருந்து வந்தால் கூட நாம் ஏன் வரவேற்க வேண்டும் என்றால், ஓவராலாக பெண்களுடைய நிலை குறித்த புரிதல் நமக்கு ஓரளவாவது இருந்தால் நாம் இதை ஒப்புக்கொள்வோம். ஆகவே காளியம்மாள் விஷயம் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆனால் என்ன காரணம் என்பதை அவர்தான் தெரிவிக்க வேண்டும். அவர் தெரிவிக்காத பட்சத்தில் நம்ம ஹேஷியன்களின் அடிப்படையில் பேசுவது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நாம் பார்த்த அளவில் காளியம்மாள் அவர்கள் கொஞ்சம் ஷ்ரூடாகவும் காய்களை நகர்த்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இஷ்யூ ஏறக்குறைய ஒரு 6 மாசமாக போயிட்டு இருக்கு. காளியம்மாள் அவர்கள் வெளியே போவாங்களா போக மாட்டாங்களா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டே அதுக்கு முடிவு கட்டியிருக்கலாம். டெஃபினட்டாக அவங்க இந்த முடிவை 3-4 மந்த்ஸ் முன்னாடி எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஸ்லோவாக அதை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்காங்க, ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுது. ஸோ அதை கிளைமேக்ஸை டச் பண்ணும்போது கரெக்டாக அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க வெளியிடுறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், திருமாவளவனுக்குலாம் அந்த டேலண்ட் உண்டு. ஒரு இஷ்யூ கிடைக்குதுன்னா மீடியா லைம்லைட்டை எப்படி அவர் பக்கம் திருப்பணும் அப்படின்னு தெரியும். இந்த அலைன்ஸ் விஷயங்களெல்லாம் டக்குன்னு கரெக்டாக அவர் தட்டினார். அதே மாதிரி காளியம்மாள் அவர்களும் இந்த இஷ்யூவை கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் ஷ்ரூட்னஸோட கையாண்டாங்கன்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எடுத்தங்க கவுத்தன்னு பண்ணல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாக் வந்து ஒரு 6 மந்த்ஸாகவே போயிட்டுருக்குது. மெல்ல மெல்லத்தான் சாதுரியமாக தன்னுடைய காய்களை நகர்த்தினார். அவர் ஒரு கண்ணியமிக்க பெண்மணி என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அவருடைய அறிக்கையில் அவர் காரணங்களை சொல்லவில்லை என்று நான் கூறுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் நமக்கு அவர் ஒரு டீசென்ட் விமன், ஒரு கண்ணியமான ஒரு பெண்மணி என்பதைத்தான் எனக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். பொலிட்டிக்கல், அதாவது வந்து மதசார்பற்ற ஒரு அரசியலில் அவர்கள் கண்டிப்பாக பணியாற்றுவது தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது, பெண்களுக்கும் நல்லது, அரசியலுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா காளியம்மாள் மாதிரியான ஆளுமைகள் வெறுமனே வீட்டில் முடங்கி கிடந்துடக்கூடாது, அரசியலை விட்டு அவங்க வெளியில் போயிடக்கூடாது. இதோடு தன்னுடைய பயணம் முடிந்தது என்று அவர் நினைக்கக்கூடாது. அவர் கண்டிப்பாக காளியம்மாள் ஏதாவது ஒரு கட்சியில், மறுபடியும் சொல்கிறேன், அவருக்கு விருப்பப்படக்கூடிய கட்சியில், மதசார்பற்ற கட்சியில் அவர் இணைந்து பணியாற்றுவதும் அவருடைய சேவைகளை அந்த கட்சிகள் பயன்படுத்தி கொள்வதும் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதை நான் ஒரு பிரஜையின் குரலாக தான் முன்வைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அம்மாவை நான் வந்து க்ளோஸாக பார்த்துருக்கேன். நான் தூரம் இருந்து பார்த்ததுலேருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு அறியப்பட்ட முகமாக, மறுபடியும் சொல்கிறேன், வருவது என்பது அவ்வளோ சுலபமானது அல்ல. அந்த ஸ்பேஸ் கிடச்சது. நீங்கள் கேட்டீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற இடத்துல கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சீமான் கிட்ட தான் கிடச்சிது. அந்த விதத்தில் சீமான் வந்து பாராட்டப்பட வேண்டியவர் தான், மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அரசியல் அதோட தேங்கி நின்றுடாது, அதோட அடுத்த கட்டத்துக்கு போகணும். கரெக்ட். இன்றைக்கி சீமானுடைய பாலிடிக்ஸ் வந்து ஒரு டர்னிங் பாயிண்டில் நிற்குதுன்னு நினைக்கிறேன். பெரியாரை அவர் பேசினதுன்றது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். அதோட அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிருக்கணும். ஏன்னா பெரியாரை விமர்சிச்சுட்டு நகர்ந்து போயிருக்கணும். அதில் தொடர்ந்து உழன்றதன் விளைவு வந்து கட்சிக்குள்ளேயே அது பெரிய சிக்கல்களை உண்டாக்கி இருக்கிறது. ஏனெனில் மறைந்த மாபெரும் தலைவர்களை பற்றி பேசும்பொழுது நாம் கூடுதல் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சி ஒன் இஷ்யூ அஜெண்டாவாக ஏதோ ஒரு பிரச்சனை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு சுழலக்கூடிய ஒரு இயக்கமாக ஒரு கட்சி மாறுகிறது என்றால் அது அந்த கட்சி தேங்கி போகிறது என்று அர்த்தம். ஆனால் எப்படி இந்த கன்க்ளூஷன் வரீங்க? பெரியார் குறித்து சீமான் பேசினால நாம் தமிழர் கட்சிக்கு டேமேஜ் ஏற்பட்டுருக்குன்றத எப்படி இந்த முடிவுக்கு வரீங்க? எப்படின்னா, அந்த இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சில நண்பர்கள்ட்ட பேசுகிறத தாண்டி அது கூட அவங்க மறுக்கக்கூடும். வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வையில் சீமான மீது பாசிட்டிவாக இருந்தவங்களுக்கு வந்து ஒரு அலர்ச்சி வருகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சீமான் பெரியாரை பற்றி முதல்ல ஆரம்ப கட்டத்தில் பேசும்போது நாமே அதை ஆதரித்து பேசணும். எப்படி பேசணும்னா அவருடைய உரிமைன்னு பேசணும். அவருடைய கருத்தை நம்ம என்டார்ஸ் பண்ணலை. ரெண்டாவது, அவருடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது போது நம்ம அதை கடுமையாக கண்டித்தோம். பெரியார் ஒன்று விமர்சனத்துக்கு உட்படாதவர் கிடையாது. சீமானை வந்து இந்த மாதிரி வந்து வன்முறை மூலமாக வழிக்கு கொண்டு வர நினைப்பது, மிரட்டுவது ஏற்புடையது அல்லன்லாம் நம்ம கடுமையாக விமர்சித்தோம். பட் சீமான் அதை தாண்டி தினம் பெரியாரை பற்றி பேசுவதும், அதையே தொடர்ச்சியாக பேசுவதும், அதில் வந்து பல விஷயங்களில் உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்கிறதும்,
அதாவது வந்து ஒரு மனிதனுடைய கருத்துக்களை வந்து அந்த காலகட்டத்தின் பின்புலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் தொடர்ச்சியாக பெரியாரை விமர்சிப்பதும், 90 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் யாராக இருந்தாலுமே வந்து முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் என்கின்ற அடிப்படை வாழ்வியல் தத்துவம் கூட இல்லாமல் அவர் பேசுவதும் எனக்கு அலர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்லுகிறேன் கப்ரியல், அதாவது வந்து மறைந்த தலைவர்கள், அது காந்திஜியாக இருக்கலாம், நேருவாக இருக்கலாம், ஈவன் சாவர்கராக கூட இருக்கலாம், அவர்களை பற்றி நாம் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் பேசணும். ஏன்னா அந்த காலகட்டத்தின் பின்புலத்திலிருந்து தான் அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அவங்கவுங்க அளவில் ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணியிருக்காங்க இந்தியாவோட பொது வாழ்க்கைக்கு. அப்படி இருக்கும்போது பெரியார் என்பவர் ஒரு மாபெரும் ஆளுமை. அவர்கிட்ட எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும், இதே சீமானே அவர்களே சொல்லியிருக்கிறார், பெண் விடுதலைக்காக அவர் போராடினார். அவர் மட்டுமே போராடினார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவரும் போராடினார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் எனக்கு கொடுத்த பேட்டியிலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய நிலை மாற்றம் என்பது இட்ஸ் ஓகே. ஆனால் அதையே தொடர்ந்து பேசுறதுன்றது ஏற்புடையது அல்ல. அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் போய் முடியும். அதாவது எந்த ஒரு தலைவரை பற்றியுமே நீங்கள் தொடர்ச்சியாக அப்படி ஒரு விமர்சனங்களை முன்வைத்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் போய் முடியும். இன்றைய காலகட்டத்துக்கான அரசியலை, இன்றைய தேவை, இன்றைய மக்கள் திரளுக்கு தேவையான அரசியல், ஆளும் கட்சியின் தவறுகள், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளக்கூடிய கட்சிகளின் அலங்கோலமான ஆட்சிகள், இதை பற்றி பேசினா தான் அது எடுபடுமே ஒழிய மறைந்த தலைவர்களை பற்றியான தொடர் விமர்சனங்கள் உங்களை ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக கட்டமைச்சிடும். நெகட்டிவ் ஃபோர்ஸோட பொலிட்டிக்கல் லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட், அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதுக்கான தேவை எங்கே ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, சார் இப்போ பெரியார் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணி சீமான் அட்டாக் பண்ணுறாருன்னா அதுக்கான தேவை எங்கே வருதுன்னா, தமிழ்நாட்டில் இந்த லாஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸாக பெரியார் அப்படின்ற ஒரு பெரிய பிம்பத்தை கட்டுறாங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியலான பிம்பம் தான். எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அப்படி பெரிய லார்ஜர் தன் லைஃப் இமேஜ்லாம் இருக்காது, செயற்கையாக கட்டுறாங்க. பெரியார் மண் எல்லாமே பெரியாரால் தான், பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர்லாம் நான் கூட கேள்வி பண்ணியிருந்தேன், பெரியார்லாம் நீங்கள் யூடியூப்ல இப்படிலாம் ஃப்ரீயாக பேசிட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் வீடியோ போட்டுருந்தாங்க. ஆமாம். ஸோ இந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இதை பில் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து அவங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறாங்க. திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக, அதுலேருந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ பெரியார்ன்ற பிம்பத்தை திமுக அவங்களோட பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக, அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தும் போது பெரியார் அப்படின்னு இந்த இண்டிவிஜுவல் அடிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்படுது, எங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும். ஸோ அவங்க திமுகவை அட்டாக் பண்ணணும்னா அந்த பிம்பத்தையும் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. ஸோ அங்கேருந்து தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னது போல் அவங்களே ஒவ்வொருத்தையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, பெரியாரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்ற விஷயத்த சொல்கிறாங்க, சொல்லிட்டு பெரியார் அட்டாக் பண்ணுறாங்க. அது காரணம் என்னென்னா இவங்க கிரியேட் பண்ணியிருக்க அந்த செயற்கையான பிம்பம் தான் பார்க்குறேன். இல்லை, ஓரளவு நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை ஒரு அஜெண்டாவாக பெரியாரை அட்டாக் பண்ண முடியாதுன்றது என்னுடைய கருத்து. சமுதாய இயக்கங்களாக இருக்கக்கூடியவங்க செய்யலாம். வாக்கு வங்கி அரசியல் இருக்கவங்க பெரியாரை வந்து ஜஸ்ட் ஒரு ஊர்காமாய் தொட்டுக்கிட்டு தான் கடந்து போகணும். பெரியாரை திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இந்த சிக்கல் வருது. கலைஞர் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரல. ஏன்னா இது திராவிடியன் ஸ்டாக்கு, திராவிட மண், பெரியார் மண்ணுலாம் பேசுகிறது ஸ்டாலின் காலத்தில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் நடைமுறை என்னவாக இருக்குது, முருகன் மாநாடு நடத்தி ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மாநாட்டு மலரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. முதலமைச்சரோட குடும்ப உறுப்பினர்கள் கோயில்களுக்கு போகிறார்கள். போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கலைஞர் காலத்துலையும் போனாங்க. ஆனால் அப்போ கிடைக்காத ஊடக வெளிச்சம் இப்போ கிடைக்குது. ஆனால் இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். பெரியார் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சிக்கு. அப்போ நீங்கள் முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கலைஞர் காலத்துலேயும் தான் கலைஞருடைய குடும்ப உறுப்பினர்கள் கோயில்களுக்கு போனாங்க. அது ஒன்றும் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படாது. இன்றைக்கி வந்து முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் கோயில்களுக்கு போகும்போது அதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக எடுத்து ஊடக வெளிச்சத்தில் நீங்கள் வைக்கிறீங்க. யாருக்கு? ஹிந்துத்வா ஃபோர்ஸஸுக்கும் பெரும்பான்மை இந்துக்களுக்கும் உணர்த்ததப்பா, லுக் வி ஆர் நாட் ஏத்திஸ்ட், நாங்கள் நாஸ்திகர்கள் அல்ல, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்லன்னு. இந்த முரண்பாடு எங்கேருந்து வருது உங்களுக்கு? நீங்கள் வந்து பெரியாரை எதிர்க்கிறீங்க, ஆனால் பெருமாள் கோயிலேருந்து திருப்பதியிலேருந்து ஒரு 10 அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டர்கள்னு சொல்லுவாங்க, அந்த புரோகிதர்கள், அவங்க பிராமணர்கள் எல்லோரும், அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் வீட்டிலேயே முதலமைச்சரையும் முதலமைச்சர் மனைவியையும் அவங்களுக்கு வந்து அந்த கோயில் பிரசாதங்களை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? இது ஆன்மீக பூமி தான்னு சேகர் பாபு சொல்கிறாரு, இது பெரியார் மண்ணுன்னு உதயநிதி சொல்கிறாரு. இது ரெண்டில் ஒன்று தான் இருக்கும். இந்த கேலி கூத்தை யாராவது இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த இடத்துல சீமானு ப்ளே பண்ணுறாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை கடந்த அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போகணுன்ற நான் மக்கள் மத்தியில். இன்னொன்றுங்க, பெரியாருன்றது இஷ்யூ நம்ம பல முறை பேசின மாதிரி அது ஒரு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் டிசைடிங் ஃபேக்டராக எந்த காலத்திலுமே இருந்தது கிடையாது. பெரியாரை பற்றின உன் கருத்து என்னவா வேணா இருக்கலாம். நீ பெரியாரை ஏற்றுக்கலாம், பெரியாரை ஏற்றுக்காமல் போகலாம், பிள்ளையார் சிலையை உடைச்ச மாதிரி நீ பெரியார் சிலையை கூட உடைக்கலாம், அதை பற்றி கவலையே கிடையாது. உனக்கு நான் ஓட்டு போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும் பெரியார் காரணம் கிடையாது. இந்த அடிப்படை புரிதல் இருக்கணும். ஒரு கட்சி 5 வருஷம் ஆட்சி செய்யுது திமுகனா, 5 வருஷம் ஆட்சி முடிவில் அவங்க செஞ்ச நல்லது கெட்டதுக்காக தான் ஓட்டு போடுவோம். பெரியாரை பற்றின அவங்க கருத்து என்னன்றதுக்கு ஓட்டு போட மாட்டோம். அதே மாதிரி ஜெயலலிதா 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு போகிறாங்களா, அந்த அம்மாவால் எனக்கு லாபமாக இல்லையா?
அவ்வளோதான். பெரியாரை பற்றி அந்த அம்மா கருத்து என்ன, அது எனக்கு கவலையே இல்லை. எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம். இந்த குறைந்தபட்ச புரிதல் வேண்டும். ஏன்னா பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் நாத்திகம் கிடையாது. பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் பிராமணிய ஆதிக்கத்தை ஒழிச்சது, பிராமணிக்கல் ஃபோர்ஸஸோட டாமினன்ஸை ஒழிச்சது. பிராமணர்களுக்கு எதிரல்ல, பிராமணியத்துக்கு எதிரானது. எவ்வளவோ சீர்திருத்தங்களை அவர் சத்தம் இல்லாமல் செய்தார். அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ்டு ரெக்கான் வித், அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் பவராக திமுக வந்த பிறகு அதை முன்னெடுத்துட்டு போனாங்க. அஃப்கோர்ஸ் அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. 90 இயர்ஸ்க்கு மேலே ஒரு மனிதன் வாழ்கிறான்னா அதில் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். எப்படி பார்த்தாலும் கேப்ரியல், நம்ம அதை தெருவில் போட்டு இன்றைக்கி உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சொன்னீங்க கரெக்ட். இவங்க கலைஞர் பீரியடில் வராதது ஸ்டாலின் பீரியடில் ஏன் வந்ததுன்னா, சர்வரோக நிவாரணியாக பெரியாரை கொண்டு வந்து வைக்கும்போது அவங்க உடைக்கிறாங்க. இதில் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் தான். பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மானோட ஸ்டாச்சு உடைக்கிறாங்க. அவர் தான் ஃபவுண்டிங் ஃபாதர். அவரோட ஸ்டாச்சு உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏன் உடைக்கிறாங்கன்னா, அவாமி லீக் இன்னைக்கு பண்ணக்கூடிய வேலைகள், ஸோ அவாமி லீக் என்னென்ன மோசமான விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக உடைக்கிறான். அதே திமுக அரசின் மீது, திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு பெரியார் மேலே திரும்ப. இதுக்கு ஒரு விதத்தில் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் தான் காரணம். நீங்கள் பெரியாரை கொண்டு வந்து சர்வரோக நிவாரணம் வச்சதோட விளைவு தான் இது. பெரியாரை கலைஞர் பேசியதற்கும் ஸ்டாலின் பேசியதற்கும் அடிப்படையில், ஸ்டாலின் முதலமைச்சராக பேசியதற்கும் கையாண்ட விதத்தில் அடிப்படை வேறுபாடு இருக்கிறது. பெரியாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சார் கலைஞர். அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்ன்றது கலைஞருக்கு தெரியும். 2 ஏக்கர் இருக்கக்கூடிய கலைஞர் அண்ணா அறிவாலயத்தில் ஏன் பெரியாருக்கு ஒரு மார்பளவு சிலை கூட இல்லை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு பெரியார் தானே எல்லாம், உங்களுக்கு பெரியார் தானே அரசியல் ஆசானு, இது பெரியாரோட ஆட்சி தானே, எல்லாம் கரெக்டு. கடல் மாதிரி கிடக்குது அறிவாலயம். கலைஞருக்கு சிலை இருக்குது, அண்ணாவுக்கு சிலை இருக்குது. மார்பளவு சிலை கூட ஏன் பெரியாருக்கு இல்லை? அது வச்சா அதோட விளைவு என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தனியாக ஏன் வந்தீங்க முதல்ல அதுக்கு சொல்லுங்கள். 1000 பேச்சு பேசுகிறீங்கல்ல. திக வேற, திமுக வேற, பெரியார் வேற, அண்ணா வேற, பெரியார் வேற, கலைஞர் வேற. அதை எடுத்து பூசிக்க முடியாது. ஊர்கா மாதிரி தான் தொட்டுக்க முடியும் பெரியாரை. அது கலைஞருக்கு தெரியும். கலைஞர் பெரியாரை ஊர்கா மாதிரி கையாண்டார். ஸ்டாலின் சந்தனமாக எடுத்து பூசிக்கொண்டார். அதனுடைய விளைவு இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. ஆனால் சீமான் அவர்கள் இதோட அடுத்த கட்டத்துக்கு அரசியல் ரீதியாக தான் போடுமே ஒழிய பெரியாரை விமர்சிப்பதையே முழு நேர தொழிலாக கொண்டால் கட்சி வளராது. கொஞ்சம் ஓவர்டூ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஓவர்டூ பண்ணிட்டார்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். இவ்வளோ பேசினாலும் பெரியாரை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஏனெனில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்பது கண்ணதாசன் பெரியார் நினைவு நாள், பெரியார் இறந்தப்போ எழுதின கவிதை மாதிரி அது 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 நாத்திகம் அல்ல, அது சமுதாய விடுதலை. நான் பிராமின் அசர்ஷன் ஆஃப் பவர். பிராமணர்கள் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் பட்ட துன்பங்களை மற்ற மாநிலங்களில் பட்டவர்கள் கிடையாது. அதனால தான் வந்து அந்த எதிர்ப்பு, பிராமணிய எதிர்ப்பு வந்து பெரியாரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் தலைவராக, கிட்டத்தட்ட ஒரு அவதார புருஷராக நிறுத்தி இருக்கிறது. பட் லைஃப் ஆல்வேஸ் கோ ஃபார்வேர்டு. 52 வருஷம் ஆயிடுச்சு. அதை நம்ம பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க முடியாது. அதில் இருக்க நல்லதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். சமகால அரசியலை பற்றிய தன்னுடைய நிலைப்பாடுகளால் தான் சீமான் அளவிடப்படுவாரே அல்லாமல் பெரியாரை குறித்து அவருடைய கருத்துக்களால் அளவிடப்பட மாட்டார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது முக்கியமான இஷ்யூவை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சார். இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக நிறைய பேர் வெளில போய்கிட்டே இருக்காங்க. ஒன்று, கொஞ்சம் பேர் வெளில போனாலும் ஏதோ நிறைய பேர் வெளில போன மாதிரி அதுக்கு மீடியா ஹைப் பயங்கரமாக கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சைடில் வேலையும் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த மீடியா ஹைப் ஒரு சைடில் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய பேர் கட்சியிலேருந்து வெளில போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏன் நிறைய பேர் வெளில போகிறாங்க? மற்ற நார்மலான கட்சிகள்லேருந்து வெளில போகிறத விட நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளில போகிறாங்க. ஏன் அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, வாக்கு வங்கி அரசியலில் இருந்து கொண்டு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடியவர்கள் செய்ய துணியாத ஒரு காரியத்தை தொடர்ந்து சீமான் செய்து கொண்டிருப்பதால் அவர்கள் வெளியேறுகிறார்கள். கூட்டணி இல்லைன்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது ஏதோ ஒரு வித கனவுகளுடன் உள்ளே வருபவர்களுக்கு ஒரு விதமான ஏமாற்றத்தை கொடுக்கிறது. எத்தனை நாள் ஆனாலும் இங்கே இப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு எலெக்ஷனில் நின்று தோப்போம். அவரே சொல்லிட்டாரு, நான் செத்து முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் கூட்டணி போக மாட்டேன்றாரு. ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சி தலைவர் இப்படி பேச முடியாது. நாம் ஏற்கனவே பேசியது போல் மோடி முதல் ஸ்டாலின் வரை எல்லாருமே கூட்டணி வச்சு தான் இந்தியாவில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த கேமை அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். அப்படி இல்லைன்னா திராவிட கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக போயிடணும். ஸோ வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நான் யாருடனும் கூட்டு சேர மாட்டேன் என்று சொல்லுவது எனக்கு அது ஒரு அடிப்படையிலே அந்த கட்சிக்குள்ளே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பயம் ஏதோ ஒரு விதத்தில் கனவுகளுடன் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களிடம், அவர்களிடம் மெல்ல மெல்ல பற்ற ஆரம்பித்திருக்கிறது. வாட் நெக்ஸ்ட்ன்றது உள்ளே அவர்கள் அறியாமல் வந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் உள்ள நிறைய படித்தவங்களை நான் பார்க்குறேன். நான் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஒரு சிறிய கட்சியாக இருக்கக்கூடியவங்களில் நிரம்ப படித்தவங்களை பார்க்குறேன். நான் போஸ்ட் டாக்டரல் படிக்கிறவங்க, டாக்டரேட் பண்ணுறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். பெண்கள், பிஹெச்டி படிக்கிற பெண்கள் அந்த கட்சியில் இருக்காங்க. அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் அங்கே வராங்க.
அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் சீமான் தவறிக்கொண்டிருக்கிறார், சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறார் என்றது என்னுடைய கணிப்பு. ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். இப்போ என்டிகேயை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்பழுக்கற்ற இளைஞர்கள் இருக்காங்க, நல்லா படிச்சவங்க இருக்காங்க, நல்ல யங்கான நிறைய லீடர்ஸும் உள்ள இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. ஸோ இவங்கெல்லாம் ஏன் என்டிகேல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு போகாம, டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி கட்சிகளுக்கு போகாம, நீங்க சொல்றது போல என்டிகேல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஏன் அங்க இருக்காங்க? இல்லைங்க, ஒரு நம்பிக்கை இருக்குங்க, அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் பேசுறாரு, 2 பேரையும் அவர் வசைபாடுகிறார், ஒரு மாற்று அரசியலை அவர் கொடுப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, சிக்கலானதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அவரை நம்புறாங்க அவங்க. அவர் ஏன்னா இன்றைக்கி அரசியல் மிக மிக கேவலமானதாக மாறி போச்சு. காசு கொடுக்கலன்னா எவனும் ஜெயிக்க முடியாதுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. உங்கள் ஜனநாயகம் பணநாயகமாக ஆகிப்போச்சு. எவன் கூட சேர்ந்தான்னா கடைசியில் காசு கொடுத்தா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. சீமான் சொன்ன மாதிரி காந்தியவா நீங்கள் பெரியாரை நம்பலடா, காந்தியை தான் நம்புனீங்க. பெரியாரை நம்பினா நீ காசு கொடுப்பியா? நீ சொல்கிற பெரியாருக்கு நீ விசுவாசமாக இல்லைன்றது தான் சீமானோட முக்கியமான குற்றச்சாட்டு. அது உண்மை. கண்ணீர் துளிகள்னால பெரியார் காசு கொடுத்து தானே ஈரோட்டில் ஜெயிச்சிங்க. இந்த எலெக்ஷனில் கூட திமுக காசு கொடுத்து தானே ஜெயிச்சது. 1000 ரூபாய் கொடுக்கல, கடைசியாக நீங்கள் போய் வீடு போய் கொடுக்கல, ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிடும்னு. 2 வருஷத்துக்கு முன்னால் பச்சையாக கொடுத்தீங்கல்ல, பட்டி ஃபார்ம்லான்னு வச்சு ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுத்தாங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுத்தானுங்க. நீ வாக்காளர்களை இழிவுபடுத்துறான்னு டிவி ஸ்டூடியோவில் உட்காந்து பேசுவானுங்க முட்டாள்கள். ஏன்டா வாங்கினவனே சொல்கிறான்டா, தினம் காலையில் 500 ரூபாய், சாயங்காலம் 500 ரூபாய் வாங்கினவன் சொல்கிறான். எதுலேயுமே ஒளிவு மறைவு கிடையாது. இட் வாஸ் அ பிரேசன் டிஸ்ட்ரிபியூஷன். உங்கள் ஜனநாயகம் பணநாயகமாக மாறி சவக்குழிக்கு போயிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த சிஸ்டத்தை மேலே நம்பிக்கை இழக்கக்கூடிய இளைஞர்கள் சீமான்கிட்ட வராங்க. சீமானால் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா இல்லையா அது தெரியாது எனக்கு. பட் அவங்க வராங்க இல்லை, இந்த கொடுமையை பார்க்காம தானே அவன் உங்ககிட்ட வரான். இந்த 2 திராவிட கட்சிகள் முகத்திலையும் காரி துப்பிட்டு தான் நாங்கள் இங்கே வரோம். 1000 தத்துவம் பேசினாலும் துண்டு கொடுத்து தானடா ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தானே சீமான் கட்சியில் இருக்க இளைஞர்கள் அந்த கட்சியில் சேர்றான். அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல, இந்த ஜனநாயகத்தின் மீது அவனுக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, ஒரு தார்மீக கோபம் அவனுக்கு இருக்குல்ல. சும்மாவா சேருவான் அத்தனை பேர். பச்சையாக காசு கொடுத்தா இல்லைங்க, ஒளிவு மறைவே இல்லாமல் கொடுத்தாங்கல்ல. பட்டி ஃபார்முலான்னு வச்சு 2023 ஈவிகேஎஸ் இளைஞன் செத்தே போனார். அந்த ஆடு செந்தில் பாலாஜி உக்கிரத்தில் ஆடின ஆட்டம் அது. ஓப்பனாக ஆட்டு மந்தை அடைக்கிற மாதிரி அடைச்சி காலைல 9 மணிக்கு 1 மணிக்கு போனால் 500 ரூபாய், மறுபடியும் சாயங்காலம் 5 மணிக்கு 9 மணிக்கு போனால் 500 ரூபாய். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு. 100 கோடிக்கு மேலே செலவு ஒரு இடைத்தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கட்சி. அப்போ உங்கள் ஜனநாயகத்துக்கு என்ன பேர்? இதுதான் ஜனநாயகமா? அப்போ அந்த கோவப்படுற இளைஞர்கள் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன மாற்று வழி அதை சொல்லுங்கள். அந்த காலத்தில் துப்பாக்கியை தூக்குனா, நக்சலைட்டாக போனான். இன்றைக்கி அதெல்லாம் செய்ய முடியாது. ஸ்டேட்டு பவர்ஃபுல்லு, க்ரஷ் பண்ணிவிடுவான், அவனை கொன்றுவான். பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அவன் எங்கே போவான்? அப்போ அந்த இடத்துல சீமான் மாதிரியான ஃபோர்ஸஸ் வராங்க. அவங்களால பிரச்சனையை பெரிய அளவில் தீர்க்க முடியாது. பட் அவன் நம்புகிறான் இப்போதைக்குன்னு. அதுதானே உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஏன் வரான்னு, இந்த நம்பிக்கையில் தான் வரான். உங்கள் ஜனநாயகம் சீழ் பிடிச்சி அழுகி கொண்டிருக்கிறது, மறந்துடாதீங்க. வேறு வழி இல்லை. அங்கே பிஜேபி ஃபேக்டர் இருக்கிறதுனால இங்கே வண்டி ஓடுது. இல்லாட்டி இது எலெக்ஷனா? இது எலெக்ஷன் ஒரு கேடா தமிழ்நாட்டுக்கு? சரி, எந்த கட்சியும் நிற்கல, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, சந்தேகமே வேணாம். எதுக்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தீங்க? தேடி போய் 1000 ரூபாய் கொடுக்கல, மார்ஜின் குறைஞ்சிடக்கூடாதான். சீமானுக்கு டெபாசிட் வந்துடக்கூடாதா? டெபாசிட் வந்தால் என்ன? இப்போ எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்த? அப்போ ஜனங்களை பழக்கிட்டீங்கல்ல. இப்போ இது பை எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷனில் இன்னும் விளையாடும் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றுக்கான ஒரு தேவை இருக்குது. ஃபைட் பண்ணுவோம், தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ ஒரு ஃபைட் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையில் வராமல், அப்படி வரும்போது அதில் பல சிக்கல்கள் உருவாகுது. அதை ஒப்புக்கொள்கிறேன். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ யங்ஸ்டர்ஸ் நாம் தமிழர் கட்சியை ஒரு மாற்றாக பார்க்குறாங்க, அங்கே வராங்க. பட் நாம் தமிழர் கட்சியில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்றதான் உங்களோட பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் மெயினான திராவிட கட்சிகளை தாண்டி நிறைய சின்ன கட்சிகளும் இருக்காங்க, புது கட்சிகள்லாம் இருக்காங்க. நீங்கள் பர்சனலாக மாற்றுன்னு யாரை சொல்லுவீங்க? இருக்கிறதுலேயே பெஸ்ட் இவங்க தான், மாற்றுன்னு பார்த்தா இவங்க தான் பெஸ்ட்னு யாரை சொல்லுவீங்க? யாரையும் சொல்ல மாட்டேன். அப்படி யாருமே இல்லை. இடதுசாரிகள் ஒரு மாற்று என்னை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பாக இப்போ அங்கே பிஜேபி ஃபேக்டரை காமிச்சு திமுகவோட தொங்கு சதையாக மாறி போய் வெட்கங்கட்டு திமுகவை ஆதரித்து எல்லா விஷயத்துலையும் ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரிக்கணும், எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிர்க்கணும். எல்லா விஷயத்திலையும் திமுகவை ஆதரித்து கொண்டு கிட்டத்தட்ட திமுகவோட தொங்கு சதையாகவே மாறி போன இடதுசாரிகள். அப்போ எங்கே இருக்குது ஆல்டர்னேட்டிவ்? ஸோ இப்போ காலத்தில் ஆல்டர்னேட்டிவே இல்லை, மாற்றே இல்லை அப்படின்னா மக்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை மாற்று தீர்வு சொல்ல முடியும். நான் ஜஸ்ட் ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன். இல்லை ஐ எம் க்ளூலெஸ். என்கிட்ட எந்த சொல்யூஷனும் இல்லை.
என்கிட்ட தீர்வு இல்லை. உண்மையிலே என்கிட்ட தீர்வு இல்லை. இது ரொம்ப ஆபத்தானது. பிஜேபி ஃபேக்டர் அங்கே இருக்குது, இந்துத்துவா ஃபேக்டர் இருக்குது. பல்ல கடிச்சுக்கிட்டு திமுக ஓட்டு போட்டோம். 3 எலெக்ஷனில் போட்டோம். நான் போட்டேன். 19 திமுக தான் போட்டேன், 21 போட்டேன், 24 திமுக தான் ஓட்டு போட்டேன். எதனால? பிஜேபி ஃபேக்டரால் போட்டோம். 26 போடுவீங்களா சார்? தெரியாது 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 போட மாட்டேன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். தெரியாது. ஏன்னா அந்த ஆபத்து நம்ம கண்ணு முன்னால் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும்போது நாம் கையறு நிலையில் இருக்கிறோம். அதுதானே திமுகவோட பலம். அந்த நம்முடைய பலவீனத்தை தானே திமுக பயன்படுத்துது. அவன் வரக்கூடாதுன்னு போட்டோம், திமுக விரும்பி ஒன்றும் போடலை. 3 எலெக்ஷன் போட்டோம், பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு போட்டோம், திமுக வரணும்னு போடலை. பட் எல்லாமே ஒரு சைக்கிள் தானே உங்களுக்கு. நீங்கள் இது அதனால தான் சொன்னேன், ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஆல்டர்னேட்டிவ் இல்லை, அவருக்கு அப்போசிஷனும் இல்லை. பட் இது அவங்க பலவீனமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அட்டூழியம் பண்ணாங்கன்னா இதுக்கான மிகப்பெரிய விலையை அவர்கள் கொடுப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இப்படியே போயிட்டுருக்காது. உங்களுக்கு வெற்றிடத்தை காற்று நிரப்புன்னுவாங்க. ரைட். அதான் இப்போ ஒரு பாயிண்ட், இப்போ கடைசி அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பேசி முடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாற்றை பற்றியே தான் பேசணும். எப்போவுமே சொசைட்டியில் சில அரசியல் சக்திகள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் வயசாக வீக் ஆவாங்க, ஒரு அழுகுன நிலை எட்டினதுக்கப்புறம் வீழ்ந்துருவாங்க. புதுசாக ஒரு மாற்று அரசியல் சக்தி வளர ஆரம்பிக்கும். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அது உருவாகும். நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றிடம் இருந்ததுன்னா ஏதோ ஒன்று அதை ஃபில் பண்ணிடும் அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். சில நேரங்களில் மாற்று அரசியல் சக்திகள் உருவாகும் போது நம்மள மாதிரியான ஆட்கள் இருக்கும் இல்லையா, மோஸ்ட்லி புக்ஸ்லாம் கொஞ்சம் படித்து கொஞ்சம் இன்டெலெக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறோம் இல்லையா, நமக்கு அந்த நிஜமான மாற்றை பார்க்கும்போது மாற்றை அதை அங்கீகரிக்கிறதுக்கான மைண்ட் நமக்கு மேபி சில நேரங்களில் இருக்காது. அதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு மைண்டில் சில ஐடியலான தாட் இருக்கும். மாற்று சக்தினா இப்படி இருக்கணுன்ற ஐடியல் தாட் இருக்கும். பட் யதார்த்தமாக களத்தில் உருவாகக்கூடிய நிஜமான மாற்று பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ நிஜமாக உருவாகக்கூடிய மாற்றை நிறைய நேரங்களில் அங்கீகரிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நம்ம சொசைட்டிலையும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மாற்றுன்னு எனக்கு எதுவுமே பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க இல்லையா, மேபி களத்தில் மாற்று இருக்குது, பட் நம்மளால் அதை ரெகனைஸ் பண்ண முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை, நான் இதில் வேறுபடுறேன். மாற்று இல்லை. சீமான் மாற்றா டெவலப் ஆகலன்றது தான் அன்ஃபார்ச்சுனேட். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மாற்றே இல்லைன்னா இப்போ அது அன்சைன்டிஃபிக்காக இருக்கு. இல்லை, எப்பயுமே இல்லாமல் போயிடாதுன்றதான். இப்போ அந்த ப்ராசஸில் அது ஃபில் ஆகாமல் இருக்குது. கண்டிப்பாக வரும். தட்ஸ் நேச்சர், மதர் நேச்சர்ஸ் கிஃப்ட். அது இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கும் அழிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் மேடாகிட்டே போகுதுன்னா ஒரு அடி அடித்து இதை சமப்படுத்துது இயற்கை. கர்மான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வாட் எவர் இட் இஸ், அது அந்த காலத்தில் கர்மானா இன்றைக்கி நேச்சர்ஸில் ஆண்டுறீங்க. ஒரு இடத்துல ஏறும்போது இன்னொரு இடத்துல அடித்து அதை சரிப்படுத்தும். ஸோ அது அந்த நேச்சர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ பிலீவ் இன் தட். அதனால் சொல்கிறேன். பட் இன்றைக்கி அது கிட்டத்தட்ட பிளீக்காக தான் இருக்குது. தட்ஸ் அ ஃபேக்ட். இல்லைன்றீங்க களத்தில் எனக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட்டிவ் இல்லை. திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் களத்தில் இன்றைக்கி இல்லைன்றது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி த ட்ரூத். பட் இதை அட்வான்டேஜாக எடுத்து திமுக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து இதே பாதையில் போகும் என்றால் வட்டியும் முதலுமாக இயற்கை அவர்களுக்கு திரும்ப கொடுக்கும். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி சார்.